காலை வணக்கங்க. பாருங்கள், இதில் எல்லா காய்கறி, தயிர், ஃப்ரூட்ஸு, கீரைங்க எல்லாத்தையும் போட்டு 1 வீக் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஃபுல்லாக கலந்துட்டு எல்லா செடிக்கும் கொடுக்க போகிறோம் உரமாக. இது எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கு. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே, பாஸ்பரஸ் எல்லாமே, எல்லா சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. இந்த தண்ணியை எல்லா செடிகளுக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போது தண்ணி ஊற்றுங்க. ஊற்றுனா தான் காய் நல்லா பிடிக்கும். இன்னும் நிறைய இன்னொரு பக்கெட் ஃபுல்லாக ஊற்றுங்க. இது வேஸ்ட்டு. இதை வேஸ்டேஜை செடி வேரில் கொட்டிடுவோம். செடி வேரில் கொட்டிடுவோம். அதை இந்த காய்கறி தண்ணி கொடுத்தால் மட்டும்தான் செடிங்கள்லாம் நல்லா வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது, காய் நல்லா பிடிக்குது. ஆட்டு சாணம் போட்டால் கூட அவ்வளோ வர மாதிரி தெரியல. இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து அடங்கியிருக்கு. ஆய் மக்களே, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க தண்ணி. இது எல்லா பூக்கள் செடிக்கும் ஊற்றலாம், காய்கறி செடிக்கும் ஊற்றலாம், எல்லாத்துக்கும் ஊற்றலாம். ரெண்டுத்துலேயும் ஊற்றுங்க. இல்லை ஊற்றுங்க, முதல்ல ஊற்றுங்க. திக்காக ஊற்றக்கூடாது, ரொம்ப தனியாக. அதில் ஊற்றுங்க. அதுலேயும் ஊற்றிடுங்க. அந்த அளவுக்கு தண்ணி இதில் இன்னொரு பக்கெட் எடுத்தாந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் ஊற்றிடலாம். காய் பிடிக்குதா பார்க்கலாம். இந்த அவரைக்காய் செடி என்னன்னு காய் வரல, பூ மட்டும் வருது, கொட்டிடுது. தண்ணி ஊற்றி பார்ப்போம். இந்த மாடு கடிச்ச செடி வரவே இல்லை. பாருங்க, புளிச்சக்கீரை அதுவே வருது பாருங்க, சூப்பராக வருது. போதும். இப்போ எடுத்து ஊற்றிடுங்க. என்னால் தூக்கின்னு போக முடியாது எல்லாத்தையும். எல்லா செடிக்கும் என்னென்ன செடியெலாம் முக்கியமான செடி எல்லாத்துக்கும் ஊற்றிடுங்க. பிஞ்சு நிறைய வைக்குது.